தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம். இன்றைய தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேட்டியை. திரு ராமதாஸ் அவர்கள் இனிமே நான் தான் தலைவராக தொடர போகிறேன், அன்புமணி செயல் தலைவராக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னாக்க, இன்று இரவு அமித்ஷா சென்னைக்கு வர இருக்கிறாரு. அதிமுக தலைவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படுது. முக்கிய சில கட்சி தலைவர்களையும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுது. இந்த சூழ்நிலையில் திரு ராமதாஸ் அவர்களுடைய இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி என்று ஒரு பழைய சினிமா பாடல் உண்டு. டாக்டர் கொடுத்தார், டாக்டரே பறித்து கொண்டார். அப்படியும் பார்க்கலாம். ஆனால் அதன் பொலிட்டிக்கல் நீட்சி, அரசியல் ரீதியான பாதிப்பு, அது கண்டிப்பாக பாரதிய ஜனதா அதிமுக இந்த கூட்டணியை பொறுத்துத்தான். டாக்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளோடு தான் அவர் கூட்டணி வைப்பதற்கு விரும்புகிறார். பாரதிய ஜனதா கூட்டணி எதிர்பார்க்கிற பலனை தராது என்பது அவரது எண்ணம். அது சரியும் கூட. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய அரசியல் பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருக்க வேண்டும். இங்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து பயனில்லை. காரணம் திமுக தான் இங்கு கூட்டணிக்கு மேஜர் பார்ட்னர். எனவே அவர் பிஜேபி கூட்டணியோடு போவது அவருக்கு இஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கு அமித்ஷா வருகிற இந்த நேரத்தில் இந்த அதிரடியான முடிவை டாக்டர் அறிவித்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது எதிர்கால அரசியலை மனதில் வைத்துத்தான். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். எனக்கு பாமகவை ரொம்ப வருடங்களாக தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்துல சமூக நீதி கூட்டங்களுக்காக நானும் மருத்துவர் ஐயா அவர்களும் சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் போய் பேச போயிருக்கோம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியே துவக்காத காலகட்டத்தில். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழாவில் பேசிய ஒரே பத்திரிகையாளர் நான் தான். 1989 அதற்கு கான்ஸ்டிடியூஷன் போடும்போது எனக்கு நன்றாகவே தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மாநில அரசியலில் தான் டாக்டர் எப்போதுமே அவர் சரியாக இருப்பார். அன்புமணியை பொறுத்தவரையில் அதில் மாறுபாடான கருத்து இருக்கிறது. இரண்டு பேருமே ஒரே பார்வையிலே இல்லை. குறிப்பாக போன முறை கூட்டணி வைக்கும் போது சௌமியா அவர்களே தோற்று போனதற்கு காரணம் கூட்டணி சரியாக இல்லாததுதான் என்பது டாக்டரின் எண்ணம். அதை பலமுறை அவர் வெளிப்படையாக கூட கூறியிருக்கிறார். அப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு அமித்ஷா வரும்போது இப்படியான ஒரு மிக பரபரப்பான முடிவு, அந்த பரபரப்பான முடிவின் விளைவாக டாக்டர் அவர்களின் இல்லத்துக்கு எதிரே அன்புமணி தான் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற ரீதியிலே நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள், திலகபாமா அவர்களது ட்வீட், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாமக ஒரு பெரிய அரசியல் சுழலிலே இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.